ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேய் கதைகள் வீட்டில் பார்த்துருப்போம், காட்டில் பார்த்துருப்போம், தியேட்டரில் பார்த்துருப்போம், கப்பலில் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோஸ்ட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ட்ரெயினில். ஸோ ட்ரெயினில் என்ன கதை அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதை. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் போட்டுறேன். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என் கூட ஷேர் பண்ணார். ஸோ அதை நான் அப்படியே உங்ககிட்ட கொண்டு சேர்க்குறேன். ஸோ இது உண்மையா பொய்யா அல்லது நீ போய் நேரில் பார்த்தியாடான்லாம் கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் இல்லை. ஸோ எனிவேஸ் இது அவர் சொன்னதை நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், பேய் மேல் நம்பிக்கை இருக்கவங்க இல்லாதவங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் தான். எனிவேஸ் இன்றைக்கி ட்ரெயினில் நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? அந்த நண்பர் அவருடைய பேரும் ஊரும் பெருசாக மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நான் இங்கே சொல்ல போகிற பேர் ஊர் எல்லாமே புனையப்பட்டது தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஊர் எந்த பேர் மைண்டில் வருதோ அதை வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கார்த்திக்னு வச்சுப்போமே, நம்ம தமிழ் சினிமாவில் கார்த்திக் நிறையா வரும் இல்லையா? ஸோ அதனால் கார்த்திக் அவர் யாராக இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ கார்த்திக் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார், லோக்கல் ட்ரெயினில். ஸோ அவர் ஒரு பனியன் கம்பெனியில் கோயம்புத்தூரில் ஒரு டெக்ஸ்டைல் பேஸ்டு சம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. திருப்பூரில் இல்லையாடா டெக்ஸ்டைல்லாம் கேட்காதீங்க, சம் கனெக்டோட அந்த கம்பெனி விஷயமாக போயிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கு அவர் சூஸ் பண்ண மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின். ஸோ டெய்லியும் போவார். ஒரு காலைல ஒரு 8 மணிக்கு கிளம்புறா அப்படின்னா ஒரு மார்னிங் ஒரு 10:30 மாதிரி அங்கே போயிடுவார். ஸோ அதே மாதிரி நைட்டு ஒரு 7 மணிக்கு முடிஞ்சு அப்படின்னா வீட்டுக்கு ஒரு 9:30 சம் ஆவரேஜாக அந்த டைமில் வந்துடுவார். சூப்பராக. இப்போது ஒரு சில நாட்களாக அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் அந்த எக்ஸிட் இருக்கும் பார்த்தீங்களா, இறங்குவோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சீட்டில் ஒரு அம்மா ஒரு இந்த பூவெல்லாம் வச்சுட்டு பூ கோத்துட்டு இருப்பாங்களே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அம்மா ஈவினிங் ஆனால் மட்டும் ஒரு அம்மா உட்காந்து பூ கோத்துட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ இவரும் ரெகுலராக டெய்லியும் போகும்போது டெய்லியும் அந்த அம்மா அதே சீட்டில் அதே அந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு சீட்டில் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க. இவரும் பேசலை, சும்மா பார்க்குறாரு. பெருசாக ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துலாம் அவர் பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஆன் ஒன் ஃபைன் டே, இதுதான் மெயின் மேட்ரு. ஸோ என்ன ஆயிருக்கு, ஒரு பெரிய அமௌண்ட்டு, அதுவும் சொல்ல வேணான்னு சொன்னார். பட் இனிவேஸ் நான் சொல்கிறேன், அதுவாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs மாதிரி ஒரு அமௌண்ட் அர்ஜென்ட்டாக பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத காரணத்தினால ட்ரெயினில் அவர் அந்த கம்பெனிலேருந்து அவர் கையோடு எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷனு. இப்போது அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயின்லேயும் ஏறுறாரு, திருப்பூர் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. நடுவில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் அவருடைய அந்த அமௌண்ட்டு தொலைஞ்சிருது. பேசிக்காக லைட்டாக அசந்து தூங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் அந்த பேக்கும் அவர் கிட்ட தான் வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் அந்த பேக்கை கண்ணு முழிக்கும் போது அவர்கிட்ட இல்லை. தலைவருக்கு ஒரு மாதிரி வளத்து போயிடுது. ஏன்னா 1-2 காசு இல்லை, கிட்டத்தட்ட 5 lakhs 5 லட்சம் அமௌண்ட்டு போயிருக்கு. இவருக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கேமரா இருக்கா, அதுவுமே இல்லை. நான் சொன்னால் நம்புவாங்களா, தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு நீ எப்படி நான் போய் சொல்லுவேன், 5 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அப்படியே அந்த டென்ஷனோடய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பக்கத்தில் சரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் ஓனர்கிட்டே சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருக்கிறாரு. நல்ல வேலையாக அடுத்த நாள் லீவ் ஆகிடுது. ஸோ அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டு அந்த அனுப்புகிற ப்ராசஸ் அவருக்கு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ மண்டே வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த கன்சர்ன் பேங்க்கில் போடுறதுக்கு. ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. சரி போய் தேடலாமா என்னன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்குது. சரி அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம அடுத்த நாள் போயிட்டு நம்ம ஓனர்கிட்ட போய் சொல்லிடுவோம், பணம் தொலைஞ்சு போச்சுங்கய்யா, நான் என்ன பண்ணுறது, என்ன திட்டினாலும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நம்ம கட்டுறா கூட கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தைரியத்தை வர வச்சுட்டு போகிறாரு. மண்டே கிளம்பி ஆஃபீஸ் போகிறாரு. பார்த்தா அந்த அன்றைக்கி அவர் ஓனர் வரல, லீவு ப்ளஸ் பெருசாக அந்த அன்றைக்கி என்னமோ அந்த ஒரு அமௌண்ட்டை பற்றியும் கேட்கல. சரி இவருனா இன்றைக்கி லீவு, சரி நாளைக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகத்தோடு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதோடு வராரு. வரும்போது பார்த்தா அதே நைட்டு வராரு. அந்த ட்ரெயினில் திருப்பூர் நோக்கி வந்துட்டுருக்காரு. அந்த பூ கட்டுற அம்மா அங்கே உட்காந்துட்ருக்கு. ஸோ அந்த அம்மா இவரையே இன்றைக்கி உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கும் ஒன்றுமே புரியல, இவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவே இவர் வர சொல்கிறாங்க பக்கத்தில். சரி இவரும் ஒன்றும் புரியாமல் சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு 55-60 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பெண்மணி நினச்சிக்கோங்களேன். ஸோ போனதுமே நீ என்ன ஏதோ ஒன்று தொலைச்சி தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி இவருக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் கொஞ்சம் ஒரு பிரச்சனையில் இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி பூசி மொழி சொல்கிறாரு. அப்படி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேச்செல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மஞ்சள் பையில்
மஞ்சள் பை மாதிரி ஒரு இதில் வந்துட்டு எடுத்து ஒரு மாதிரி வைக்கிறாங்க. இவரும் வந்துட்டு என்னடா அந்த மாதிரி பையெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா உள்ள பணம், நோட்டு கட்டு. இவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது, இது அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அவர்கள் திருடிட்டு போயிடுச்சோ, திருடிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது இதில் வந்து கொடுக்குதான்னு சொல்லிட்டு இவருக்கு டவுட்டு. திருப்பியும் கேட்டுறாரு, நீங்கள் தான் வந்து எடுத்தீங்களா பணத்தை? ஏன்னா டெய்லியும் அந்த அம்மா வராங்க, டெய்லியும் வந்துட்டு இவங்க மீட் பண்ணாலும் பேசிக்காக வராங்கன்னு தெரியும் இவருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டையை போட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் வந்துட்டு கேட்க, அந்த அம்மா சிரிச்சுட்டே வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இவரும் வந்துட்டு இது பண்ணல, சரி ஃபைனல் ஆஃப்டர் ஆல் அந்த இதெல்லாம் அப்புறம் சரி அமௌண்ட்டு கிடச்சிருச்சு, சரி ரைட் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமௌண்ட் எடுத்துகிட்டு நல்லபடியாக வேலையாக போயிட்டு டெபாசிட் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் தான் உயிரே வருது. சரி ஓகே, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ திருப்பியும் யூஸ்வல் வேலைக்கு போகிறாரு, ட்ரெயினில் போகிறாரு, வராரு. அப்படி வரும்போது ஒரு நாள் எதாச்சியாக வந்துட்டு ஊத்துக்குடியில் ஏதோ ஒரு ஒர்க்கு விஷயமாக இறங்கியிருக்காரு ட்ரெயினில் இருந்து. அந்த இதில் இறங்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இறங்கி போய் அந்த ரோட்டில் போகும்போது இந்த அம்மா ஒரு அம்மா பூ கட்டிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த அம்மாவோடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அதை வந்துட்டு பார்த்துருக்குறாரு. சரி அதில் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை போட்டிருக்கிறாங்க. இவருக்கா ஒன்றுமே புரியல, என்னது 2ஆம் ஆண்டா, இப்போ டெய்லி நான் பார்க்குறேனே அந்த அம்மாவை, எனக்கு அமௌண்ட்டு கூட அந்த அம்மா தான் கொடுத்துன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் இவருக்கு வேறு. இந்த மாதிரி சில பல திருட்டுக்கள் எல்லாம் நடந்தால் வந்துட்டு அது ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இருந்தாங்க அல்லது அவங்களுடைய சம்திங் அந்த ப்ரெசன்ஸில் நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த திருண்ண அமௌண்ட் வந்துட்டு அந்த அம்மா வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லை கடவுள் சக்தியானன்னு தெரில. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கப்படுது, அது இந்த அம்மானாலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டும் அங்கே சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே இது, என்னது இது அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு ஒரு குழப்பம். சரி என்னது, அது என்ன பேயா இல்லை கடவுளா இல்லை என்ன மாட்டேன்னு சொல்லிட்டு புரியாமையே வந்து போயிருக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ அந்த அம்மா பேசிக்காக இறந்து 2 வருஷம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ட்ரெயினில் இவர் டெய்லியும் பார்த்துருக்குறாரு. அது என்ன பார்த்தாரு, பிரம்மையா இல்லை பிரம்மனாலுமே வந்துட்டு எப்படி காசு காணாமல் போயிடுச்சு, அந்த அம்மாட்ட அந்த காசு எப்படியா வந்துச்சுன்றதும் ஒன்றுமே ஒரு மிஸ்ட்ரீஸ் தான். பட் எனிவேஸ் இது அவர் சொன்ன அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் எனக்கு கேட்கும்போது அப்படியேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் ஷேர் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.